இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, யார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர்தான். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் நல்லவர் என்பது உண்மை. ஆனால் அவர் நல்லவர் என்பதை நாம் தான் ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு சாப்பாட்டை பார்ப்பதற்கும் ருசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் மட்டுமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். தாவீது ராஜா தவறு செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பாவத்தை உணர்த்தினார். அப்போது தன்னுடைய இருதயம் கரைப்பட்டதை தாவீது அறிந்து கொண்டார். ஆகவே சங்கீதம் 51 உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சுத்த இருதயத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் இருதயத்திலே இருக்கக்கூடாது. தான் வேலை பார்க்கும் இடத்திற்கு அருகிலுள்ள வீடு நல்ல வசதியாக இருந்ததால் அந்த வீட்டிற்கு குடிவருவதற்காக வீட்டின் உரிமையாளரை போய் சந்தித்தார். அந்த வீட்டின் உரிமையாளர், இந்த வீட்டிலே ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், அதற்குரிய சிறிதளவு பணத்தை கழித்துவிட்டு வாடகை தாருங்கள் என்றார். வீடு நன்றாக இருந்ததால் இவரும் சம்மதித்தார். அவ்வப்போது வாரத்தில் 2 நாட்கள் வந்து ஆணியிலே சில டாக்குமெண்ட்ஸை தொங்கவிட்டு சென்றார். பின் ஒரு நாள் கருவாடு கொண்டு வந்து வைத்தார். இங்கு வாடகைக்கு இருந்தவருக்கு கருவாடு நாற்றம் பிடிக்கவில்லை. தயவு செய்து இதை எடுத்துவிட்டு செல்லுங்கள் என்றார். அவர் அடுத்த முறை வரும்போது எடுத்துக்கொள்வேன் என்றார். ஆனால் கருவாடு நாற்றத்தால் அந்த ரூமை உபயோகிக்க முடியவில்லை. அடுத்த முறை அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து, ஆணி எனக்குத்தான் சொந்தம், அதிலே நான் எதை வேண்டுமானாலும் போடுவேன், நான் ஆணிக்குரிய வாடகை பணத்தை குறைத்துவிட்டு தான் இந்த வீட்டை உங்களுக்கு தந்தேன், என்னை கேட்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்றார். அந்த வீட்டிலே குடியிருக்க முடியாமல் வாடகைக்கு வந்தவர் அந்த வீட்டை காலி பண்ணி போய்விட்டார். பாவமும் அப்படித்தான். முதலில் மிகவும் சிறியதாக இருக்கும், பின் நாளாக நாளாக அதனுடைய விளைவு நம்மை பாதிக்கும். சங்கீதம் 19, 12, 13 வசனங்களில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பிழை என்பது சிறு சிறு தவறுகளை குறிக்கிறது. சிறிய பிழையாக இருக்கும் போதே நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நியாயம் காட்டி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதை அப்படியே தொடரும் போது அது மறைவான குற்றமாக மாறிவிடும். யாருக்கும் தெரியாது. தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யும் போது நம்முடைய சுத்த இருதயம் கூட கரைப்பட ஆரம்பித்து விடுகிறது. நம் மனசாட்சியும் மழுங்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுதே நாம் அதை உணர்ந்து மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்கு பின்னும் அதை நாம் தொடர்ந்து செய்யும் போது துணிகரமான பாவங்களாக அது வெளிப்படுகிறது. தவறு செய்துவிட்டு பின் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் உண்டாகிறது. அறியாத காலங்களில் செய்த தவறை ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அறிந்து கொண்ட பின் செய்யும் போது அநேகம் அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம் உள்ளத்தில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அல்லது பெரும் பாதகமாக மீறுதலாக அது மாறிவிடும். மீறி பாவம் செய்கிற நிலை வரும்போது ஆண்டவரின் நியாய தீர்ப்புக்கு நேராக நம்மை வழிநடத்தும். ஆதலால் இன்றே நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து கொள்வோம். நம்முடைய எண்ணங்களிலும் கூட நாம் சுத்தமாக இருக்கும்போது நாம் இருதயத்தையும் சுத்தமாக காத்து கொள்ள முடியும். அப்போதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதையும் நாம் ருசித்து பார்க்க முடியும். ஒரு ப்ரொட்ராக்டரில் 90 டிகிரி ரைட் ஆங்கிள் நேர்கோடு வரைகிறோம். அடுத்து 88 டிகிரி 87 டிகிரி என்று அடுத்த கோடு வரைந்தால் இரண்டும் பக்கத்திலே தான் இருக்கும், வித்தியாசம் தெரியாது. ஆனால் அந்த கோட்டை
நீட்டும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. விலகி இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறு தவறு வரும்போது நாம் உடனே சரி செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகிவிட்டால் நாம் வழி தவறாமல் இருப்போம். ஆனால் ஆண்டவர் பலமுறை எச்சரித்தும் மீண்டும் நாம் ஒப்புரவாகாமல் இருந்தால் நாளாக நாளாக நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடுவோம். ஆதலால் ஆண்டவரின் அருகிலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது நம் இருதயமும் சுத்தமாக இருக்கும். ஆண்டவரின் எச்சரிப்பின் சத்தத்துக்கு காலதாமதம் செய்யாமல் நாம் உடனே கீழ்ப்படிவோம். சுத்த இருதயத்தோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதையும் நாம் ருசித்து பார்க்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டிங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களிலும் கூட எப்போதும் நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க எச்சரிக்கும் போது நாங்கள் முழுவதுமாக மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.